இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த V2 NVR இல்லை ஹையர் எண்டு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபெம்மர் அவைலபிள் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் நான் சொல்லி கொடுத்துறேன் சார். பேசிக்காக இப்போ நீங்கள் STQC கேமரா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னன்னா லேப்டாப் கண்டிப்பாக தேவைப்படும் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமராவில் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இல்லை அப்படின்னா NVR ஃபெம்மர் அப்டேட் பண்ணணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஐபி ஃபைண்டர் டூல், இந்த ஐபி ஃபைண்டர் டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட அதோட ஃபைண்டர் இது இருக்குது சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபி ஃபைண்டர் டூல 4.0 இந்த வெர்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம STQC கேமரா எல்லாமே ஷோ ஆகும், இல்லை அப்படின்னா ஷோ ஆகாது. ஓகேங்களா சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேமரா எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இனிஷியலைஸ் கொடுங்க. இனிஷியலைஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பிளஸ் மெயில் ஐடி கேட்கும் சார். ஸோ நீங்க பாஸ்வேர்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலைஸ்னு வரும். இந்த மாதிரி கிரீன் டிக் வந்துடும். ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இனிஷியலைஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம கேமராவை இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேட்ச் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் சார் ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே NVR ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.0 சீரீஸில் NVR கொடுத்துருக்கோம். பட் ஆனால் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1.250 அப்படிங்கிற டிஃபால்ட்டில் இருக்குது. நான் இதோட ஐபி நான் வேற ஐபி அசைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் செட்டிங்ஸ் கொடுத்துக்குங்க. இதுல போயிட்டு இந்த நேரம் ஐபி அசைன் பண்ணுங்க. என்ன ஐபினா கேமரா கரண்டா என்ன சீரீஸ்ல இருக்கு அந்த சீரீஸோட ஐபி அட்ரஸ் கொடுத்துக்குங்க. .1.1ல இருந்து 1.255 வரைக்கும் ஐபி சர்ச் ஆகணும். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்து கேமரா என்ன பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேமரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 1.101 கொடுத்துருக்கேன். ஒரு கேமரானால 101 மாறிடுச்சு. இதே நான் 10 கேமரா மாத்தினா 101, 102, 103 அப்படியே அதுவே அசைன் ஆகிக்கும். ஓகேங்களா சார்? இதுல எல்லாம் கிளியருங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேமராவை லாகின் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ சிபி பிளஸ் NVR வந்து பழைய ஓல்டு NVR இருக்கு, இல்லை நான் அதர் OEM ஹிக்விஷன் தவா இல்லை வேற OEMல நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுலயே நீங்க வெப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா லாகின் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்வான்ஸ்ல போயிட்டு கண்டினியூ கொடுங்க. இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகல சார், எனக்கு வந்து இந்த நேரு வந்து எரர் வருது, cannot find the network host அப்படின்னு எரர் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ல போய்க்கிங்க. கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிட்டு நீங்க இப்ப பண்றது இங்க ஷோ ஆகல சார். ஐபி ஃபைண்டரோட ஸ்கிரீன் மட்டும் தான் இங்க தெரியுது. என்னங்க சார்? ஐபி ஃபைண்டரோட ஸ்கிரீன் மட்டும் தான் சார் இங்க தெரியுது. ஸ்கிரீன் மட்டும் தான். ஓகே ஓகே சார். ஓகே சார். இதுல ஈத்தர்நெட் செலக்ட் பண்ண இப்போ அதுக்கு அடுத்து ஓபன் ஆன ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்லைங்க சார். இல்லைங்களா? அப்படியே ஓகே. இதுல ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிங்க. ப்ராப்பர்ட் ஓகே சார். ஓகே ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அந்த IPv4 ஐபி அட்ரஸ்ல போயிட்டு யூஸ் ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ்னு கொடுத்து நீங்க ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணிக்கிங்க சார். இது யூஸ் ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ் போய் நம்ம
கேமரா லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க சார் இப்போ நான் சொல்ற கான்ஃபிகரேஷன் வந்து சிபி பிளஸோட பழைய என்விஆர் நீங்க கனெக்ட் பண்றீங்க, இல்ல ஃபர்ம்வேர் எதுக்கும் அவைலபிள் இல்ல, அந்த இடத்துல வந்து நான் ஒரு செட்டிங்ஸ் பண்ண சொல்லுவேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 செட்டிங்ஸ் பண்ணணும். என்னன்னா ஒரு செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க கீழே வந்து சிஸ்டம் இருக்கும். சிஸ்டத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சார் ஷோ ஆகுதுங்களா டிஸ்பிளே? ஓகே சார், ஷோ ஆகுதுங்க. அக்கௌண்ட்ல போயிட்டு ஆன் விஐ யூசர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அட்மின் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். என்ன பண்றீங்கன்னா ஆட் யூசர் கொடுங்க. எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அட்மின் இருக்குன்னு சொல்லிட்டு யூசரே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் அட்மின் 1 அப்படிங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து கேமராவோட பாஸ்வேர்டே நான் கொடுத்துக்கிறேன் சார். கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா இங்க அட்மினே வந்துருப்போம். சேவ் ஆனதுக்கு அப்புறம் கீழே சேஃப்டிக்கு வாங்க. சேஃப்டில என்ன பண்றீங்கன்னா சிஸ்டம் சர்வீஸ் மேல சிஸ்டம் சர்வீஸ் ஆயிருக்கும். சர்வீஸ்ல இந்த ஆர்டிஎஸ்பி ஓவர் டிஎல்எஸ் இதை டிசேபிள் பண்றீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் புரோட்டோகால் அத்தன்டிகேஷன் மோடு இது இருக்குது பாத்தீங்களா, இது என்ன பண்றீங்கன்னா காம்பேட்டபிள் மோடா நீங்க மாத்திக்கிங்க. இதை மாத்திட்டு சேவ் பண்ணுங்க. மொத்தம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க சார், அக்கௌண்ட்ல போயிட்டு ஆன்வி ஃபியூசர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுல ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்க. ரெண்டாவது சேஃப்டிக்கு வர்றீங்க. ஆர்டிஎஸ்பி ஓவர் டிஎல்எஸ் இதை டிசேபிள் பண்றீங்க. பிரைவேட் புரோட்டோகால் அத்தன்டிகேஷன் மூலம் காம்பேட்டபிள் மோடா மாத்தி சேவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது HTTPS இதுல போயிட்டு இங்க ஒரு டிக் எனேபிள் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஓகேன்னு வரும். ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ரீஸ்டார்ட் ஆகும். ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். சார் நாய்ஸ் வேற இருக்கு சார், எல்லாரும் மியூட் போட சொல்லுங்க சார் சார். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க சார். ஓகே சார், டாக் அபௌட் சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்விஆர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா மேனுவலா ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா சார்? மேனுவல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிங்க. மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் விஐஎஃப் அப்படிங்கிற புரோட்டோகாலை சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம உங்க ஆன்விஎஃப்ல கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அட்மின் 1 பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க அங்க கொடுங்க. கொடுத்து நீங்க கீழே என்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா கேமரா உங்களுக்கு ஆட் ஆயிரும் சார். மொத்தம் நம்ம என்ன பண்ணுவோம் சார், ஃபர்ஸ்ட் கேமரா இண்டிவிஜுவலா லாகின் பண்ணிக்குவோம். ஆன்விஎஃப் அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீழே சேஃப்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஎஸ்பி ஓவர் டிஎல்எஸ் அதை வந்து டிசேபிள் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிரைவேட் புரோட்டோகால் அத்தன்டிகேஷன் மோடுன்னு இருக்கும். அதை வந்து செக்யூரிட்டி மோட்ல இருந்து காம்பேட்டபிள் மோடா நம்ம மாத்திக்குவோம். அதுக்கு அடுத்து சேவ் பண்ணிட்டு மேல HTTPS அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த HTTPSல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணணும். HTTPS டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ரீஸ்டார்ட் ஆகும். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்விஆர்ல மேனுவல் ஆட் கொடுக்குறீங்க. மேனுவல்ல ஐபி அட்ரஸ் வந்து கேமராவோட ஐபி அட்ரஸ், மேனுஃபேக்சர் வந்து ஆன் விஐஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்க அசைன் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அது ஆன்விஎஃப்ல நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா கேமரா வியூ உங்களுக்கு வந்துடும் சார். இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து 2-வே கம்யூனிகேஷன் கேமரா. இந்த கேமரால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால சைரன் எக்ஸ்ட்ரா எனேபிள் பண்ணிக்க முடியும், 2-வே கம்யூனிகேஷன் பேசிக்க முடியும். அது எப்படி நான் எனேபிள் பண்றேன்னு சொல்றேன் சார். இப்போ கேமரால வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய்க்கிங்க. செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆடியோல போயிட்டு ஆடியோவை எனேபிள் பண்ணிக்கிங்க. இது வந்து மைக்குக்காக எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஈவெண்ட்னு இருக்கும். இந்த ஈவெண்ட்ல வீடியோ டிடெக்ஷன் அப்படின்னு இதுல வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. வீடியோ டிடெக்ஷன் எனேபிளா தான் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லிங்கேஜ் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற சைரனை எனேபிள் பண்றதுக்காக. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 டைப் ஆஃப் சைரன் இருக்கு உங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு
வார்னிங் ஜோன் கீப் அப்படின்னு வரும். அடுத்தது யூஆர் அண்டர் சர்வலைன்ஸ்னு வரும். இது நார்மல் அலாரம் மாதிரி வரும். இந்த கவுண்ட் பிளே ஆகுது பார்த்தீங்களா, அது நம்ம மேக்ஸிமம் 10 கவுண்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதாவது 1லேருந்து 10 கவுண்ட் வரைக்கும். டிஃபால்ட்டாக 3 கவுண்ட் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வார்னிங் லைட். அந்த கேமரால ஏதாவது மோஷன் டிடெக்ட் ஆச்சு, ஹியூமன் யாராவது டிடெக்ட் ஆனாங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அப்ப எனேபிள் ஆகல 2 டைப் இருக்கு. ஒன்னு விட்டு விட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா ஃபிளிக்கரை செலக்ட் பண்ணணும். இல்ல எனக்கு கண்டினியூஸா ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நார்மலி ஆன் அதை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சார். சேவ் பண்ணிட்டு அப்படின்னா இதுல ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஹியூமன் டிடெக்ட் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சைரன் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பர்சனை நம்ம டிடெக்ட் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா சைரனும் டிடெக்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டும் ஃபிளிக்கரிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் சார். இதுதான் இதோட 2-வே கம்யூனிகேஷனோட ஒரு செட்டப். என்னன்னு நான் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல போய்க்கிங்க. அடுத்து வந்து கேமரால போனீங்க அப்படின்னா ஆடியோ, இது கேமராவோட ஆடியோவை எனேபிள் பண்றதுக்காக ஆடியோ எனேபிள் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஈவெண்ட்ல போயிட்டு வீடியோ டிடெக்ஷன். இந்த வீடியோ டிடெக்ஷன்ல நம்ம ஆடியோ லிங்கேஜ் இதை எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா சார். இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம இந்த செட்டிங்ஸ் என்ன சைரன் வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் யூஆர் அண்டர் சர்வலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். இன்கேஸ் யாராவது டிடெக்ட் ஆகுது அப்படின்னா யூஆர் அண்டர் சர்வலைன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் வரும். ஓகேங்க சார். இல்ல எனக்கு வந்து ஒரு வார்னிங் ஜோன் வேணும் அந்த மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்லுங்க சார். அந்த மாதிரி பண்ணிக்க முடியும் சார். நான் அது லாஸ்டா சொல்றேன் சார் உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே, இது வந்து வார்னிங் ஜோன் கீப் ஆஃப் அப்படின்னு வரும் உங்களுக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப என்விஆர்ல நீங்க 4K என்விஆர் V4 வாங்கினீங்கன்னா நம்மளோட ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த கேமராவுக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். இந்த டைம் பீரியட்ல தான் இது எனேபிள் ஆகணும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் வேணும் அப்படின்னா மார்னிங் இந்த இடத்துல சண்டே மார்னிங் ஒரு 4 மணி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இது ஒரு டைம் பீரியடு, இதை சேவ் பண்ணிக்கிங்க. அடுத்து 2வது டைம் பீரியட் என்னன்னா இந்த இடத்துல மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, இதே சண்டேல நைட்ல இருந்து உங்களுக்கு எனேபிள் ஆகணும். இப்போ நைட் வந்து பாத்தீங்கன்னா 8 மணிலேருந்து நமக்கு எனேபிள் ஆகணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. மொத்தம் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஷெட்யூல்ல மட்டும்தான் நமக்கு அலாரம் ட்ரிகர் ஆகும். மித்த டைம்ல வந்து உங்களுக்கு அலாரம் ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா சார். இந்த மாதிரி நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். இது இல்லாம நம்ம வர்ற STQC எல்லா கேமராலும் என்ன இருக்குன்னா SMD ஸ்மார்ட் மோஷன் டிடெக்ஷன் இருக்கு. எனக்கு ஹியூமன் மட்டும் வந்தா நோட்டிபிகேஷன் வேணும், இல்ல வெஹிக்கிள் வண்டி ஏதாவது வந்தாலும் எனக்கு நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்மார்ட் பிளான் IVS ஃபங்க்ஷன் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் நான் டிரா பண்ணிட்டு அந்த லைன் கிராஸ் பண்ணி யாராவது வந்தாங்க அப்படின்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இந்த அப் அண்ட் டவுன் இந்த 2 இடத்துல யார் மூவ்மெண்ட் நடந்தாலும் எனக்கு சைரன் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சைரனும் நமக்கு ட்ரிகர் ஆகும் சார். நடங்க. நம்ம இந்த மாதிரி யாராவது ட்ரிகர் ஆகினாங்க அந்த நேரம் போனோம் அப்படின்னா நமக்கு அலாரம் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும் சார். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா சார், நம்ம வேணும் சைரனை இன்கேஸ் நம்ம மொபைல்ல பார்த்துட்டு இருக்கிறோம் யாராவது வர்றாங்க அந்த டைம் பீரியட் இல்லாம அப்படின்னா இந்த நேரம் செலக்ட் பண்ணி நம்ம கேமரா இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி லைட்டை மட்டும் ட்ரிகர் பண்ணிக்க முடியும். நம்மளால இண்டிவிஜுவலா லைட்டை ட்ரிகர் பண்ணிக்க முடியும், அலாரமையும் எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளோட இந்த 2-வே கம்யூனிகேஷன் கேமரால இருக்கு. பேசிக் கேமரால இருந்து நமக்கு எல்லாமே இருக்குதுங்க சார். ஓகேங்களா சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? யாருக்காவது? இதுல 2-வே கம்யூனிகேஷன் கேமரா IP கேமரா ஒரு 4 MB என்ன பிரைஸ் சார் வரும்? சார் பிரைஸ் எல்லாமே எங்க டீம் கிட்ட கேட்டுக்கங்க சார். ஓகே சார். லைன் ஓகே சார். எங்க கிராசிங் டீம் ஃபங்க்ஷன் பேசிக் மாடல்ல இருந்து இருக்கா? என்னங்க சார்? லைன் கிராசிங் ஃபங்க்ஷன் இன்ட்ரோடக்ஷன் டிடெக்ஷன் இருக்குல்ல, லைன் கிராசிங் பெரிமீட்டர் ஆமாங்க சார். ப்ரொடெக்ஷன், அது பேசிக் மாடல்ல இருந்தே இருக்கா? ஆமா சார். STQC கேமரா வந்ததுல இருந்து பேசிக் மாடல்ல இருந்தே IVS SMD ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குதுங்க சார்.
கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹியூமன் வந்தாலும் வெஹிக்கிள் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கலர் வியூ மாறுது அந்த தான் நீங்க கேக்குறீங்க. அந்த கேமரா ஃபங்க்ஷன் எல்லாமே கேமரா பேஸ் பண்ணி நடக்கிறது. அதாவது நீங்க என்விஆருக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஹியூமன் வர்றாங்க அந்த நம்ம மார்க் பண்ண ஏரியால அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் ட்ரிகர் ஆகும். இதெல்லாமே கேமரா பேஸ் பண்ணி பண்றது. பட் நீங்க கேட்குற அந்த ஐவிஎஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே என்விஆர்ல சப்போர்ட் ஆனாதான் என்விஆர்ல இருந்து உங்களுக்கு ஒரு அலாரமோ ஒரு நோட்டிபிகேஷனோ பாப்அப் பண்ணும், புஷ் பண்ணி தரும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம ஆன்வேவ் புரோட்டோகால் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா புஷ் பண்ணி தராது. நீங்க சிபி பிளஸ் என்விஆர்லயே நீங்க ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணாத ஒரு என்விஆர் ஆட் பண்ணீங்கனாலும் இந்த நோட்டிபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு புஷ் பண்ணி தராதுங்க சார். ஓகேங்களா? ஓகே, புரியுது. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற அவைலபிள் என்விஆர் இது எல்லாமே சார். இப்போ வந்து நீங்க கேட்டீங்களா சார் எனக்கு மொபைல்ல ஹிக்விஷன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அதே மாதிரி எனக்கு ஒரு ஹியூமன் வந்தா நோட்டிபிகேஷன் வேணும், அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இந்த V3 மாடல் 2162 V3 இதுல வந்து பாத்தீங்கன்னா SMD ஃபங்க்ஷன் கேமரால இருந்துச்சு அப்படின்னா எல்லா சேனலும் நம்மளால நோட்டிபிகேஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி V4 மாடல்லையும் கேமரால அந்த ஃபங்க்ஷன் இல்லைனாலும் 4 சேனல் வந்து என்விஆர் பேஸ் பண்ணி பண்ணிக்க முடியும், 6 சேனல் கேமரா பேஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஐவிஎஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்விஆர் பேஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். கேமரால இருந்தனா கேமரா பேஸ் பண்ணி பண்ண முடியும் சார். இந்த மாதிரி சப்போர்ட் ஆகிற என்விஆர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு பேசிக் என்விஆர் வாங்குறீங்க 108 F1 104 F1 கண்டிப்பா இந்த எஸ்எம்டி பேஸ் பண்ணி எந்த நோட்டிபிகேஷனும் பண்ண முடியாது. ஓகே சார். ஏன்னா அது பேசிக் என்விஆர் மட்டும் தான். வர்ற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும், நம்மளுக்கு பிளேபேக் எடுத்துரும். பட் மோஷன் டிடெக்ஷனை எனேபிள் பண்ண முடியும். ஆனா நீங்க மோஷன் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அலாரம் நிறைய ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலும் அது கேமரா என்னன்னா கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஏதோ மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம வேற எந்த மூவ்மெண்ட் இருந்தாலும் அதை நோட்டிபிகேஷனா தந்து நமக்கு அலாரம் ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்டி பேஸ் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அக்யூரேசி 99.9% இருக்கும் சார் எஸ்எம்டில. ஸோ ஹியூமன்ல வெஹிக்கிள் வந்தா மட்டும் நமக்கு நோட்டிபிகேஷன் தரும். ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்களா சார்? ஓகே சார். சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க KVMS ப்ரோ லைட் இதுதான் நம்மளோட போனீங்கன்னா பில்டின் டேட் 2025/1/17 இந்த 2025 இருக்கிறதுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா STQC கேமரா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா சார்? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நான் என் நம்பர் ஷேர் பண்றேன். லாஸ்டா எனக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க, நான் அந்த உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே அனுப்புறேன். KVMS ப்ரோ லைட்டோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுல நான் எப்படி ஆட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன் சார். இப்போ வந்து இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓபன் பண்ணேன்னு இந்த மாதிரி தான் வரும். லைவ் வியூ, பிளேபேக், டிவைஸ் மேனேஜர், லாக் query, ஈவென்ட் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டிவைஸை நம்ம ஆட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்னா டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு இந்த இடத்துல ஆட் கொடுக்குறோம். நீங்க சீரியல் நம்பரை சர்ச் பண்ணி ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் கொடுத்துட்டு இந்த நேரம் ஐபி நம்பர் செலக்ட் பண்ணிக்கிங்க. டிவைஸ் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஒரு வீட்டுக்கு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி தரேன்னா ஹோம், அதே ஆஃபீஸ் இருந்தா ஆஃபீஸ் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் நம்ம என்விஆரோட சீரியல் நம்பர் இல்லை டிவியோட சீரியல் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம். இந்த நேரம் யூசர் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா யூசர் நேம் எடுத்துக்கும். அது எப்பவுமே டிஃபால்ட்டா நம்ம கொடுக்க போறது அட்மின் மட்டும் தான், வேற எதுவும் மாற போறதில்ல. பாஸ்வேர்டு வந்து என்விஆரோட பாஸ்வேர்டு அது கொடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேமரா ஆட் ஆயிரும் சார். அதே ஆன்லைன் வந்து இந்த மாதிரி கிரீன் டிக் உங்களுக்கு வந்துடும், கிரீன் கலர்ல மாறிடும். இதெல்லாம் ஆன்லைன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் சார், ஓகே நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வியூ பார்த்துட்டு இருக்கேன், கஸ்டமர் வந்து எனக்கு ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளைண்டா இருக்கு, ஒர்க் ஆகலைங்கிறாங்க, ரெக்கார்ட் இல்லைங்கிறாங்க, இல்ல ஒரு கேமரா வந்து ஆஃப்லைன் போயிடுச்சு, என்னால நான் இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. நம்ம KVMS ப்ரோ லைட்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சார். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்குதுங்களா சார், இந்த செட்டிங் சிம்பிளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெப் பேஜ்ல நமக்கு லாகின் ஆகும் சார். இந்த இடத்துல இருக்கிற செட்டிங் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணா வெப் பேஜ்ல லாகின் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு எப்படி நம்ம ப்ரௌசர்ல ஒரு என்விஆர் லாகின் பண்றோமோ அந்த மாதிரி நம்மளால லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ்ல நம்ம லாகின் பண்ணி நம்ம எல்லா செட்டிங்ஸும் நம்ம பண்ணிக்க முடியும் சார். அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா சார், இன்கேஸ் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு 5 என்விஆர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, டூர் மாதிரி எனக்கு கேட்கறாங்க,
அப்படின்னா நம்மளால பண்ணிக்க முடியும் சார். எப்படின்னா நம்ம லைவ் வியூல போயிட்டு இந்த கீழே பாத்தீங்கன்னா டாஸ்க் பிளான் இந்த நேர் கீழே பாருங்க, என்னோட கர்சர் இருக்கிற நேர் ஸ்டார்ட் டூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூர் கான்ஃபிகரேஷன். இதுல போயிட்டு டூர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு நான் இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு NVRல இந்த கேமரா மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் நான் இங்க செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு கேமரா மட்டும் இங்க எனக்கு செலக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து ரெண்டாவது சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு NVR, அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கேமரா நான் அதில் ஆட் பண்ணணும், இந்த ரெண்டாவது கேமரா எடுத்து இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சேனலும் எத்தனை செகண்ட் இருக்கணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 5 செகண்ட் இருந்தால் போகுது, இல்லைன்னா 10 செகண்ட் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. டிஃபால்ட்டாக 10 செகண்ட் வரும். இந்த மாதிரி எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்லாம் நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே டாஸ்க் ஒன்று சேவ் ஆயிரும். இதே வந்து இன்னொரு NVRக்கு இன்னொரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது டாஸ்க் 2. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கஸ்டமர் வேற ஒரு வேணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இது வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் டூர் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்தது வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் சார். ஸோ இந்த மாதிரி நம்மளால டூரும் செட் பண்ணி கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு மாறி மாறி வரும் சார். ஸோ டூரும் நம்மளால எனேபிள் பண்ணி கொடுத்துக்க முடியும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? சார் ஒரே டவுட் சார். KVMS Pro லைட்ல எக்ஸ்கியூஸ் மீ, சீரியல் நம்பர் போட்டு ஆட் பண்ணீங்களா சார்? சார் ஆமாங்க சார். நான் சீரியல் நம்பர் நான் ஐபி போட்டு ஆட் பண்ணாலும் சேம் இதே தானே சார்? ஐபி கொடுத்து ஆட் பண்ணீங்கனாலும் சேம் அதே தான் சார். ஐபி Okay. கொடுத்து நீங்க ஆட் பண்ணல லோக்கல்ல இருக்கணும், அந்த டிவைஸ் ஒரே நெட்வொர்க்கோட இருக்கணும். இல்ல வேற நெட்வொர்க்ல இருந்து ஐபி எடுத்துக்காது. இன்கேஸ் ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிக்கும் சார். ஆட் ஆயிடும். ஓகே ஆட் ஆயிக்கும் சார். ஓகே சார். ஓகே சார். சார் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? நோ சார். சார் இருக்குங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், இப்போ சிபி பிளஸ் வந்து NVRங்க சார் இருக்குங்க சார். ஓல்டு மாடல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆனிஃப் மெத்தட்ல பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். இப்போ வந்து அந்த நியூ மாடல் NVR இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க சார். அந்த சர்டிஃபைடு இதுங்க, அந்த ஆமாங்க அந்த சார். மாடல்ல எப்படி ஆட் பண்ணணும், ஃபிர்ம்வேர் என்ன வெர்ஷன் மாதிரி அப்டேட் பண்ணணும், அந்த ஸ்டெப் சொல்லி கொடுங்க சார். ஓகே சார். என்னன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபர்ம்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லிங்க் அனுப்புவேன், இல்லைன்னா ஒரு DXS AXS அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஷேர் பண்றத ஒரே நிமிஷம் சார், நான் உங்களுக்கு டைரக்டா NVR கனெக்ட் பண்ணிட்டு நான் சொல்லி தரேன் சார் இப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே சரிங்க சார். சந்தோஷ் சார், சார் சொல்லுங்க சார். இப்ப ஒவ்வொரு டைம் நான் போய் இப்ப ஒவ்வொரு கேமராவுக்கும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த ONVF-ல பண்றேன் இல்லையா, ONVF அதுல ஆமாங்க பண்ணும்போது ஃபர்ம்வேர் பண்ணி NVR-ல ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு NVR-ல ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேமராக்கும் பண்ண வேண்டியது இல்ல. அதுதான் கேட்டேன், பண்ண வேண்டியது இல்ல. ஆ. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது NVR-க்கு ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணி ஒரு டைம் ஃபேக்டரி டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேமராவுக்கும் நீங்க பண்ண வேண்டியது இல்ல சார். இல்ல அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கேமராவுக்கும் நீங்க உள்ள செட்டிங்ஸ் பண்ணி தான் ஆகணும் சார். கரெக்ட், அது கரெக்ட். இல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு ப்ரோ KVMS ப்ரோல வரல, இப்ப லைட்ல வரும்னு இருக்கீங்க கரெக்டா? எங்ககிட்ட இந்த ஒரு டிராபேக் இருக்கு. ஏன்னா KVMS ப்ரோ தான் நம்ம பண்றோம். இப்ப பண்ணக்குள்ள இப்ப நான் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணி எல்லா ஓல்டு கேமரா நியூ கேமரா எல்லாம் ஆட் பண்ணிட்டா கேமரா வந்து NVR-ல வியூ ஆகுது. ஸோ லைவ் எடுக்கலாம். ஸோ என்னால KVMS-ல லைவ் எடுக்க முடியல சார். கண்டிப்பா முடியும் சார். KVMS Pro லைட்ல லைவ் இல்ல, எடுக்க lightல- முடியும் சார். நீங்க இல்ல, NVR lightல எடுக்க முடியும். இருந்தது அப்படின்னா இல்ல நீங்க லைட்ல Hello? எடுக்க முடியுறீங்க சார். சந்தோஷ் சார் கேக்குதுங்களா? சார் நீங்க இல்ல கேமரா சார், மொத்த NVR சார் நான் வந்து 64 சேனல் NVR பண்ணிட்டு இருக்கேன் சார். நியூ மாடல் ஓகே NVR, சார். ஓல்டு வெர்ஷன் கேமரா Okay, பிளஸ் நியூ வெர்ஷன் கேமரா ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். சோ எனக்கு Okay, sir. NVR லைவ் ஆகுது. NVR-ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? சரிங்க சார். ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணி NVR-ல எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு KVMS Pro-ல வரல சார். KVMS Pro-ல வராது STQC வராது. எதுவுமே. அதான், KVMS அதான். Pro லைட்ல தான் உங்களுக்கு ஷோ ஆகும் சார். லைட்ல மட்டும்தான் வியூவே வரும். வரும். ஓகே ஆமா சார், சார். அந்த டவுட் தான். ஓகே சார், எனக்கு அந்த Okay. லிங்க் KVMS Proங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர் சார்.
அதுக்கப்புறம் அதான். கேவிஎம்எஸ் ப்ரோ லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்திருக்கு. அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் கரண்டா. உங்க சைட்ல 2025 கேவிஎம்எஸ் ப்ரோ லைட் இல்ல சார். உங்க சைட்ல சார் ஃபர்ஸ்ட் கேவிஎம்எஸ் ப்ரோ சைட்ல லைட் இல்ல. இல்லைனாலும் நீங்க கேவிஎம்எஸ் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு புதுசா இன்னொரு என்விஆர் கொடுக்குறீங்கன்னா அதே டிவைஸை அன்இன்ஸ்டால் பண்ணாம கேவிஎம்எஸ் ப்ரோ அன்இன்ஸ்டால் பண்ணாம அடிஷனலா உங்களால கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்டை ஆட் பண்ணிக்க முடியும் சார். இல்ல ஆனா இல்ல இப்போ இல்ல உங்க சாஃப்ட்வேர் சைட்ல சைட்ல இல்ல சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியல. உங்க சார் சைட்ல இப்போதைக்கு KVMS சைட்ல Pro Lite இல்ல. கிடையாதுங்க சார். நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க சார். என் நம்பர் ஷேர் பண்றேன். கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்டோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் ஓகே. பண்ணிக்கோங்க இது வந்து iOS இருக்கா சார்? ஒன்லி விண்டோஸ் மட்டும் தாங்களா? சார். விண்டோஸ்க்கு மட்டும் தான் சார், மேக்குக்கு கிடையாதுங்க சார். ஓகே. ஓகே மேக்குக்கு ஆட் பண்ணணும்னா சார் சார். மேக்குக்கு இப்போ கிடையாதுங்க சார். கரண்டா அவைலபிள் கிடையாது. இனிமேல் தான் வரும் சார். ஓகே சார். கரண்டா அவைலபிள் இல்லைங்க சார். இனிமேல் தான் வரும் சார். ஒன்லி விண்டோஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். இப்போ வந்து என்விஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஃபைல் அனுப்புவோம் சார். ஓகேங்களா? அந்த ஃபைலை என்விஆரை ஒரு லேப்டாப்ல இண்டிவிஜுவலா லாகின் பண்ணிக்கிங்க. ஒரே நிமிஷம் நான் என்விஆர் மட்டும் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா நீங்க எஸ்டிகியூசி கேமரா எந்த ஐபி கேமரா வாங்கினாலும் நீங்க கண்டிப்பா லேப்டாப் கொண்டு போய்க்கிங்க சார். லேப்டாப் கொண்டு போகாம சைட்டுக்கு போயிடாதீங்க சார். எனக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க. ஓகேங்களா சார்? இல்ல நான் டீம் யாரும் எனக்கு இன்னும் வந்து எனக்கு அதை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிடாதீங்க. இப்ப எஸ்டிகியூசி கேமரா வந்ததுக்கு அப்புறம் மஸ்ட் லேப்டாப்ங்கிறது ஒரு மஸ்ட். நீங்க கண்டிப்பா கொண்டு போய் தான் ஆகணும் சார். சார் ஒரு டவுட் சார். நம்ம கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்ல லைவ் பார்க்கலாம்ல சார்? ஆமாங்க லைவ் சார். கட் ஆகி வருமா இல்ல கண்டினியூஸ் 24 ஹவர்ஸும் சார் ஸ்ட்ரீமிங் மாதிரி பண்ண கண்டினியூஸா முடியுமா வரும் சார்? சார். கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கும். இன்கேஸ் கட்டாய் வருது அப்படின்னா நீங்க கேமரால என்ன பண்றீங்க அப்படின்னா கேமரால லாகின் பண்ணிட்டு அதுல சப்ஸ்ட்ரீமோட பிட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஒன் ஒன் எம்பிபிஎஸ்ல இருக்கும். அதாவது 1024 அப்படின்னு இருக்கும். அதை நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைவா வந்துடும் சார். நீங்க ஒரு 312 அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைவா உங்களுக்கு வந்துடும் சார். ஓகே சார். சப்ஸ்ட்ரீம் தான் நமக்கு இங்க வெப் வழியா வரது இல்ல? ஆமா சார். சப்ஸ்ட்ரீம் தான் நமக்கு எல்லாமே சார். இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேல பாக்குறது. சப்ஸ்ட்ரீம் தான் நம்ம மொபைல் வியூல பாக்குறது இல்ல கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்ல பாக்குறது எல்லாமே சப்ஸ்ட்ரீம். இப்போ டிஃபால்ட்டா எஸ்டிகியூசி கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா 1024 பிட் ரேட்ல தான் நமக்கு சப்ஸ்ட்ரீமே அசைன் ஆகும். இதே நீங்க ப்ரீவியஸா இருக்கிற பழைய கேமரா எடுத்து பாத்தீங்கன்னா 512 கேபிபிஎஸ்ல இருக்கும் இல்லைன்னா 352 கேபிபிஎஸ்ல இருக்கும். ஸோ ஜிசிஎம்ஓபி நீங்க ஓபன் பண்ணாலோ இல்ல கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்டை நீங்க ஓபன் பண்ணாலோ இமிடியட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ வந்துட்டு இருந்தது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு பஃபர் ஆகி வருதுங்க சார். ஸோ நீங்க டைரக்டா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் சார். எவ்வளவு சார் கொடுக்கலாங்க சார் சப்ஸ்ட்ரீம்ல அப்பனா? சார் அது நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்துங்க சார். நீங்க மேக்ஸிமம் 512 கேபிபிஎஸ் கொடுத்து பாருங்க. அதுலயும் பஃபர் ஆகுது அப்படின்னா நீங்க 352 கேபிபிஎஸ் இருக்கும். அதை நீங்க கொடுத்துருங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா வந்துடும் சார். ஓகே சார். இப்ப டேட்டா ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கும் அதுக்கும் குவாலிட்டி ஏதாவது அடி வருமா சார்? சரி சரி சார். ஓகே சார். இது வந்து செட்டிங்ஸ்ல போய்க்கிங்க, வீடியோல போய்க்கிங்க. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரீமோட பிட்ரேட் ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்குங்க சார்? 1024 இருக்குங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா மெயின் ஸ்ட்ரீமே 2048 கேபிபிஎஸ் தான். இது 2 MP கேமராக்கு. ஸோ சப்ஸ்ட்ரீமே உங்களுக்கு 1024 வருது. அப்போ நீங்க மொபைல்ல வியூ பார்க்கல என்ன ஆகுனா நம்மளோட மொபைலோட மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீடே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்? 2 MBPS வரும்.
கரெக்ட்டுங்களா? அதுக்கு மேல எந்த மொபைலும் டவுன்லோட் ஸ்பீடு இருக்காது. ஓகே சார். அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம ஒரு கேமராக்கே நம்ம 1 MBPS எடுத்துக்கும். ஸோ அதனால என்னன்னா நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃபரிங் இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 320 kbps நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா 512 வச்சுக்கலாம், 384 வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த நெட்வொர்க் அந்த இடத்துல ஸ்பீடை பொறுத்து நீங்க அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி எத்தனை யூசர்ஸ் அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்க அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம் சார். சார் இதுக்கு ரெக்கார்டிங்க்கும் இந்த சப்ஸ்ட்ரீம்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். என்னங்க சார்? இல்லை இப்போ ரெக்கார்ட் ஆகிறது வந்து மெயின் ஸ்ட்ரீமை கன்ஸ்டைன் பண்ணி தான் சார் ரெக்கார்ட் ஆகும். சார் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம், இது வந்து சப்ஸ்ட்ரீம் மட்டும்தான் சார். ஓகே 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 சார். ஓகே சார். நம்ம மாற்ற போறது சப்ஸ்ட்ரீம் மட்டும்தான். நம்ம மெயின் ஸ்ட்ரீமை நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஓகே சார். ஓகே. ஹலோ சார், இப்போ வந்துங்க சார் கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்ல வந்து சார் எல்லா செட்டிங்ஸும் கேவிஎஸ் ப்ரோ லைட் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்க சார். பாத்தீங்கன்னா சில டிவைசஸ் வந்து ஆஃப்லைன்லயே தான் இருக்குங்க ஆட் பண்ணாலும். சில அப்போ வந்து என்விஆர் சைடுல வந்து ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தணுங்களா? சில டிவைஸ் என்ன ஆகுதுங்க சார்? ஆன்லைனே வர மாட்டேங்குதுங்க சார். ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப்லைன்லயே தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். இல்ல அது என்விஆர்ல ஏதாவது செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு இல்ல கேக்குறேன் சார், என்விஆர் எந்த செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை. நீங்க ஜியோ அதாவது ஃபைபர் மோடம் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உள்ள மோடத்தை லாகின் பண்ணிட்டு ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல அலோ கொடுங்க. ஓ, அலோ ஃபைபர் ஆக்சஸ் மோடம் கொடுங்க. ஏன்னா அது அலோ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சார் எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க ஓகேங்க. ஸோ அதை அலோவ் பண்ணாது. என்னன்னா இன்டெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனு காமிக்கும், பட் இதுல இருந்து டேட்டாவை எதையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு புஷ் பண்ணி தராது. அதனால உங்களுக்கு ஆஃப்லைன் அப்படின்னு தான் காமிக்கும் மொபைல்ல, கேவிஎம்எஸ் ப்ரோ லைட் எல்லாத்துலயும். மொபைல்ல வந்து ஆன்லைன் வருதுங்க சார். இந்த கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்ல மட்டும்தான் ஆஃப்லைன் வருது. அதுதான் சார். அப்ப நீங்க பழைய சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எதுங்க சார்? கேவிஎம்எஸ் ப்ரோ லைட்டுங்களா? ப்ரோ லைட்ல நீங்க பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க இல்லைங்க சார், புது அந்த டேட் அப்டேஷன்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன் வந்துடும் சார். இல்ல டேட் பாத்தீங்கன்னா 25/9/11 தான் இருக்குங்க சார் அந்த ரிலீஸ் டேட்டு. அப்ப கண்டிப்பா ஆன்லைன் வரும் சார். வருங்க சார் பட் ஆனா வரலைங்க. சரி செக் பண்ணி பாக்குறேங்க சார். சார் சரிங்க சார். ஓகேங்க சார் ஒரு டவுட் சார். சார். சொல்லுங்க சார். சார் ஒரு சில சொல்லுங்க சார். கஸ்டமர் வந்து கொஞ்சம் காம்பேக்டா பிரைஸ் வந்து காம்பேக்டா கேக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஓகே சார். சிம் ரவுட்டர் இருக்கு இல்லைங்களா, 4G 5G ரவுட்டர் போட்டு போடுறோம். ஆமாங்க சார். போடும்போது என்ன ஆகுதுன்னா, நான் இஷ்யூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா, சம்டைம் வந்து ரெக்கார்டிங் வந்து கட் ஆயிட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கட் ஆயிட்டு வருது. அதே பாத்தீங்கன்னா பிராட்பேண்ட் போட்டா நல்லா நல்லா இருக்கு. ஐபி வந்து ஸ்டாட்டிக்ல தான் வச்சிருக்கேன். இல்லைங்க சார், கரெக்டா இருக்கான வாய்ப்பு கம்மி தான் சார். ஓகே ஓகே. இல்ல வேற என்ன என்ன சார் இஷ்யூவா இருக்குங்க சார்? சார் வேற எந்த இஷ்யூ இருக்காதுங்க சார். ஏன்னா நீங்க ஓகே. ஒய்ஃபை கேமரா சொல்றீங்களா, நார்மல் என்விஆருக்கே நீங்க இல்ல நம்ம சொல்றீங்களா சார்? நார்மலா நம்ம ஐபி கேமரா இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க சார். ஐபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சேனல் போட்டுட்டு 2 MP வந்து பாத்தீங்கன்னா 4 கேமரா போட்டிருக்குங்க சார். ஓகேங்க சார். ஏர்டெல் பிராட்பேண்ட்ல போட்டா நல்லா நல்லா இருக்குங்க ஓகேங்க சார். சார். ஒரு சின்ன லேக் இல்லாம வருதுங்க சார். அதே வந்து ஓகேங்க சார். சிம் ரவுட்டர்ல போட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஓகேங்க. ஃபிராக்ஷன் செகண்ட் வந்து கட் ஆயிட்டு வருதுங்க சார். டேட்டாவோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் சார். அதனால உங்களுக்கு வந்து கட்டாய் வரும் சார். நீங்க இப்ப இல்ல ஒரு சின்ன அதுக்கும் டவுட்டுங்க சார். சார் அதுக்கும் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். ஓகே எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சிம் பேஸ்டு மோடம்ல இருந்து பிஒய்க்கு கொடுத்துட்டு அந்த மோடம் வந்து என்விஆருக்கு நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே பிஒய்க்கு மோடமும் கொடுத்துருங்க. பிஒயில இருந்து நீங்க எடுத்து என்விஆருக்கு கொடுக்கணும். எப்படி சார்? புரியல எப்படிங்க சார்? சரி, இப்போ ஒரு மோடம்ல நீங்க சிம் பேஸ்ல நீங்க சிம் இன்செர்ட் பண்ணி ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து டைரக்டா என்விஆர்ல கொடுத்துருப்பீங்க கரெக்டா? அந்த இல்ல மோடம்ல 4 போர்ட் இருக்கும். இல்ல ஒன்னு நான் எடுத்து நீங்க அப்படி பிஒய்க்கும் ஒன்னு எடுத்து என்விஆருக்கு கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார் மோடத்துல. அப்படி கொடுக்க கூடாது. ஓகே சார். எப்படி கொடுக்கணும்னா நீங்க மோடம், அதாவது இப்போ பிஒய் வந்து 4+2 கொடுத்துருக்கீங்களா 8+2 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகே சார். அந்த மோடத்துல இருந்து ஒரு அப்லிங்க் ஒரு போர்ட் எடுத்து ஒரு பிஒயோட அப்லிங்க் ஒன்லையும் பிஒய் அப்லிங்க்ல இருந்து ஒரு லைன் எடுத்து என்விஆருக்கு தான் கொடுக்கணும். ஓகே ஓகே சார். இல்ல அப்படிதான் சார் நீங்க மோடம்ல கொடுத்தீங்கன்னா பஃபர் ஆகும். ஏன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்காது உங்களுக்கு. அந்த இடத்துல பஃபர் ஆகி தான் வரும். அந்த மோடம் அது வந்து சூட்டபிளா இருக்காது. ஓகே ஓகே.
அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி தான் ப்ராப்பரா கொடுக்கணும் சார். ஓகே ஓகே சார். என்னன்னா ஒரு கேபிள் எடுத்து மோடத்துல கொடுக்கணும், இன்னொரு கேபிள் எடுத்து என்விஆர்ல கொடுக்கணும். அப்படிதான் சார் ஆமா கொடுத்துருக்கோம். சார். பிஓஐல இருந்து ஒரு 2 லேன் எடுத்துங்க. ஒரு லேன் எடுத்து மோடத்துக்கும், ஒரு லேன்ல இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து என்விஆருக்கு கொடுத்துக்கணும் சார். ஓகே ஓகே. இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட்ல தான் சார் கொடுத்துருக்கேன். கொடுத்திருந்தும் எனக்கு இது மாதிரி இஷ்யூ வருதுன்னா என்னவாங்க சார் இருக்குங்க சார்? சார் கண்டிப்பா அந்த இஷ்யூ இன்டர்நெட்டை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஒய் வியூ கரெக்டா வந்தது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கோட தான் மோடத்தோட ஏதோ ஜாம் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே சார். ஏன்னா அதே பாத்தீங்கன்னா வேற ஏர்டெல் போட்டோம்னா இப்ப ப்ராப்பரா இல்ல இருக்குங்க. சார், ஆக்சுவலா லைவ் வியூக்கும் நெட்வொர்க்குக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாதுங்க சார். ஆனா ரெக்கார்ட் ஆகும்போது ஏங்க சார் இந்த இந்த வேற அந்த சிம் ரவுட்டர் போட்டா மட்டும் இந்த இஷ்யூ வருதுங்க சார்? அதே பிராட்பேண்ட் வேற ஃபர்ஸ்ட் ஏதாவது டைம் நீங்க சொல்றீங்க சார், ஓகேங்களா? இன்கேஸ் வேற மோடமோ ஒரு வேற பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணி ஓகேண்ணா. எ- எப்படிங்கண்ணா புரியல? ஆ ஓகே ஓகேண்ணா. சரி சரிங்க. ஓகேண்ணா. தேங்க்யூ. சார் நான் என்விஆர் அப்டேட் பண்ற மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். என்விஆர் இண்டிவிஜுவலா நீங்க லாகின் பண்ணிக்கிங்க சார். லாகின் பண்ணிட்டு இன்ஃபோல போங்க, ஓகேங்களா? இன்ஃபோல போனீங்க அப்படின்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இப்போ 108 104 எல்லாமே மெயின்டெனன்ஸ்ல அப்டேட் அப்படின்னு இருக்கும். அந்த அப்டேட்டை சூஸ் பண்ணிட்டு நான் அனுப்புற ஃபைல் அதுல ப்ரௌஸ் பண்ணி அப்டேட் பண்ணீங்கன்னா அப்டேட் ஆயிரும். அதுல போய் நீங்க சூஸ் பண்ணி இந்த ஃபைலை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ம்வேர் அப்டேட் ஆயிரும் சார். ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதே இன்ஃபோல சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல போய்க்கிங்க. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு டிஃபால்ட்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபால்ட் கொடுத்து ஒரு டைம் ஃபேக்டரி டிஃபால்ட் பண்ணுங்க. ஃபேக்டரி டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க எப்பவும் போல ஆட் பண்ணிக்கலாம் சார். இல்ல சார், இப்ப கரண்ட் இல்ல சார், இப்ப கரண்டா எந்த இதுவும் பண்ண முடியாது. ஹார்ட்வேர் மட்டும் தான் ரீசெட் பண்ண. வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் சரிங்க ஆன்சர் சார். மெயில் ஐடி பேட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். அது நீங்க ஓகேங்க. மறந்துட்டாதான் ஹார்ட்வேர் ரீசெட் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அதை வச்சே ரெக்கவரி பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் மெயில் ஐடி பேட்டர்ன் டிவிஆர் என்விஆருக்கு, ஐபி கேமராவுக்கு கொஸ்டின் கியூஆர் கோடு மட்டும், மெயில் ஐடி மட்டும். இப்போ அவங்க கொஸ்டின் ஆன்சரும் மெயில் ஐடி யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஹார்ட்வேர்ல ரீசெட் பண்ற கைட் பண்றோம். நீங்க சர்வீஸ் சென்டர் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஹார்ட்வேர் மதர் போர்டு போட்டோ எடுத்தோம்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஹார்ட்வேர் ஓபன் பண்ணாம மொபைல் ஆப்ல இருந்து ரீசெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹலோ சார். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் இந்த சர்டிஃபைடு என்விஆர் இருக்கு இல்லைங்க சார், அதுல வந்து ஒரு அதர் பிராண்டு கேமரா ஆட் பண்றோம்னு வச்சுங்களேன் சார். அப்ப வந்து ஓகேங்க சார். இந்த ஆனிஃப் ஆப்ஷன் நம்ம அந்த கேமரா எனேபிள் பண்ணிட்டு ஆட் பண்ண ஆட் ஆகுங்களா? ஆட் ஆகிடும் சார். ஆட் ஆயிரும் சார். ஆன்வியூ சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஆட் ஆயிரும் சார். எல்லா கேமராவும் நம்ம என்விஆர்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஆன்வியூ சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும் சார். சரி ஓகே. எனி கேமரா ஆன்விஎஃப் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். ஆன்வியூ சப்போர்ட் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்க முடியும் சார். ஆட் பண்ணிக்கலாம். That's all, sir. சரிங்க சார். ஓகே சார். சார் அதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திரும்ப வேற ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் நாங்க ஷேர் பண்ணுவோம் சார். அதே மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணுங்க சார், ஓகேங்களா? ஓகே Okay, சார். sir. தேங்க்யூ.